ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम. நம்ம நேத்தியிலிருந்து இந்த சங்கேப ராமாயணம் அதோட பாராயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நேத்திக்கு 5 ஸ்லோகம் சொல்லி கொடுத்தேன். அதை எப்படி பிரித்து படித்து எழுதி அவங்க சௌரியத்துக்கு எழுதிக்கலாம். மெயினாக தமிழில் நிறைய பேருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனால் அந்த எழுத்து ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் நிறைய எழுத்து படிக்கிறது, அப்புறம் இந்த கூட்டு எழுத்து அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அது அபியாசம் இல்லாம அதை புரிஞ்சுக்கிறது, ஸ்லோகத்துல படிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் என் தம்பிக்கும் அதே கஷ்டம் இருக்கிறதுனால அந்த ஸ்லோகத்தை வாசிக்கும் போது சின்ன சின்ன வார்த்தைகளா சொற்களா அதை நான் சொல்லி அந்த சொற்களை சேர்த்து ஒரு ராகத்தோட படிக்கிறது அப்படின்னு. அதுல 5 ஸ்லோகம் நேற்று பண்ணியிருக்கோம். அதோட அபியாசத்தை இன்னைக்கு பாராயணம் பண்ணுவோம். அதுக்கு முன்னால நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சங்கேப ராமாயணத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் ஒரு தியான ஸ்லோகம், அதில் விக்னேஸ்வரது, அப்புறம் வால்மீகியோட அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெய்லி அந்த தியான ஸ்லோகத்தை சொல்லி அந்த ராமாயணத்தை ஸ்டார்ட் பண்ணி, ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கு பாராயணம் பண்ணலாம். ஓகே. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। अथ संक्षेपरामायणम् स्टार्ट। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम्. अथ संक्षेपरामायणम्. You can practice, you can chant. அபியாசம் பண்ணியிருந்தா சாண்ட் பண்ணி சொல்லு. இல்லைன்னா நான் ஒரு தரம் 5 ஸ்டாண்ட் பண்றேன், அதுக்கப்புறம் நீ கேட்டுட்டு 5 பண்ணு. தபஸ்வாத்தியாய நிரதன் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ச வீரியவான் धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु कोहितः विद्वान् कः समर्थश्च कश्चैकप्रियदर्शनः आत्मवान् को जितक्रोधो द्युतिमान् को न सूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे एतदिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विधन्नरम्। तपस्वाध्याय निरतं तपस्वी वाग्विदाम्बरम् नारदं परिबप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवम् कोन्वस्मिन् साम्प्रतं लोके गुणवान् कश्च वीर्यवान् धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु कोकितः विद्वान् कः समर्थश्च कश्चैकप्रियदर्शनः आत्मवान् को जितक्रोधो द्युतिमान् को न सूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे एतदिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विधन्नरम्.
வெரி குட், சபாஷ், யூ பிராக்டிஸ்டு வெல். இந்த எல்லா ஸ்லோகத்துக்கும் மேல சூப்பர்ஃபிஷியலா ஒரு அர்த்தம் அப்படி சொல்லிகிட்டே போறேன். இந்த ஸ்லோகம்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில 100 ஸ்லோகத்துக்கு ஸ்லோகமா சமஸ்கிருதத்துல சென்டென்ஸா நான் எழுதி வச்சுட்டு இருக்கேன். அதை அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதனால கடைசியில ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் கூட நான் சொல்றேன். அதை நான் சமஸ்கிருதத்துல ஏன்னா எல்லாருக்காகவும் அதை செய்யறேன், தமிழ்ல எழுதலை. அதை படிச்சு தமிழ்ல நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம 6வதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்ருத்வா, ஸ்ருத்வா, இங்கேயும் அந்த தக்காரம் த அப்படிங்கிற எழுத்து நடுவுல சாண்ட்விச் மாதிரி சொல்லணும். ஸ்ருத்வா, ஸ்ருத்வா சைதத் த்ரிலோகஜ்ஞோ, ஸ்ருத்வா சைதத் த்ரிலோகஜ்ஞோ, வால்மீகேர், கேரு அந்த ர மேல இருக்கு, வால்மீகேர் நாரதோ வச்சஹா, ஸ்ருத்வா சைதத் த்ரிலோகஜ்ஞோ வால்மீகேர் நாரதோ வச்சஹா, ஸ்ருத்வா சைதத் த்ரிலோகஜ்ஞோ வால்மீகேர் நாரதோ வச்சஹா. இதை நான் சேர்த்து ராகமா சொல்றேன். ஸ்ருத்வா சைதத் த்ரிலோகஜ்ஞோ வால்மீகேர் நாரதோ வச்சஹா, ஸ்ரூயதாமிதி, ஸ்ரூயதாமிதி சாமந்த்ரிய, மந்த்ரிய, ஸ்ரூயதாமிதி சாமந்த்ரிய, பிரஹிருஷ்டோ, பிரஹிருஷ்டோ வாக்கியமப்ரவீத், श्रूयतामिति चामन्त्र्य प्रहृष्टो वाक्यमब्रवीत्, श्रूयतामिति, श्रूयतामिति चामन्त्र्य, चामन्त्र्य प्रहृष्टो, प्रहृष्टो वाक्यमब्रवीत्, 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 श्रुत्वा चैतत् त्रिलोकज्ञो वाल्मीकिर्नारदो वचः, श्रूयतामिति चामन्त्र्य प्रहृष्टो वाक्यमब्रवीत्. ஸோ இதில் ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லியிருக்கேன், முழு ஸ்லோகத்தையும் சொல்லியிருக்கேன், வாக்கியங்கள் எல்லாம் பிரிச்சும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நாளைக்கு அபியாசம் பண்ணலாம். ஸோ நம்ம 5 10 அந்த மாதிரி டெய்லி இப்படி நான் சொல்லி கொடுக்குறேன். பகவோ துர்லபாஷ்ச சைவ, இங்க 2 எழுத்து சேர்ந்துருக்கு. துர்லபாஷ், பாஷ், சைவ, சை, சைவ, சைவம் சொல்றோமே அந்த மாதிரி சைவ, சைத்தான் அப்படி சொல்றோமே சைவ. பகவோ துர்லபாஷ் சைவ ஏ த்வயா, இத்து வயா, துவயா. அது இந்த மாதிரி தமிழ்ல இல்லை. நான் இதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும், எந்தெந்த இடத்துல நம்ம நார்மலா தமிழ் பேசுறவா தப்பு பண்ணுவாங்கிறதுக்காகவும் தான் அதை திருப்பி திருப்பி சொல்றேன். இத்வயா, த்வயா, கீர்த்திதா குணாஹ, தீர்கா, குணாஹ, குணஹா ஒன்று, குணாஹா பஹு நிறைய. பஹவோ துர்லபாஷ்சைவ ஏ த்வயா கீர்த்திதா குணாஹ, பஹவோ துர்லபாஷ்சைவ ஏ த்வயா கீர்த்திதா குணாஹ. முனே, முனே வக்ஷ், லக்ஷ் அந்த வக்ஷ், வக்ஷ்யாம் யகம், வக்ஷ் யாம் யகம், முனே வக்ஷ் யாம் யகம், முனே வக்ஷாம் யகம், புத்வா, புத்வா, பு து து வு ஆ, புத்வா
1 2 3 4 எழுத்து இதுல இருக்கு. ஸ்வராம் சேர்ந்து 5 எழுத்து இருக்கு இதுல. புத்வா தைர் யுக்தஷ் ஸ்ரூயதான் நரஹா. இங்க அனுஸ்வாரக்கு அடுத்தாப்புல நகாரா. ஸோ அனுஸ்வாரத்தை நகாரால சொல்லணும். இங்க விசர்காக்கு அடுத்தாப்புல ஷகாரா. ஸோ தைர்யுக்தஷ் சாந்திஷ் சாந்திஷ் சொல்ற மாதிரி தைர்யுக்தஷ் ஸ்ரூயதான் நரஹா. முனே வக்ஷ்யாம் யஹம் புத்வா தைர்யுக்தஷ் ஸ்ரூயதான் நரஹா. இதை மறுபடியும் முழு ஸ்லோகமா வாசிக்கிறேன். பஹவோ துர்லபாஷ்சைவ யே த்வயா கீர்த்திதா குணாஹ முனே வக்ஷ்யாம் யஹம் புத்வா தைர்யுக்தஷ் ஸ்ரூயதான் நரஹா. ஓகே, இந்த காஃபி குடிச்சுக்கிறேன். இதை பிராக்டிஸ் பண்ண முடியுமா? இதை உனக்கு வாசிச்சு சொல்ல, இப்ப நான் சொன்னதை வச்சு. அது இப்ப முடியாது. அது ஓகே, நீங்க வேணா காப்பியை குடி. நான் மறுபடியும் முதல்ல அந்த 5 இன்னொரு சொல்லு. ஓகே. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். அத சங்கேப ராமாயணம் தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்மிதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர்முனி புங்கவம். கோன்வஸ்மின் சாம்பிரதன் லோகே குணவான் கஷ்ச வீர்யவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்ஞோ திருடவ்ருதः சாரித்ரேண சகோ யுக்தः சர்வபூதேஷு கோகிதः வித்வான் கः சமர்த்தश्च கஷ்சைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ ஜுதிமான் கோ ந சூயகः கஸ்ய விப்யதி தேவாश्च ஜாதரோஷஸ்ய சய்யுகே. ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரங் கௌதூகலம் ஹி மே மஹர்ஷ்யே த்வம் சமர்த்தோசி ஞாத்துமேவம் விதன்னரம். ஸ்ருத்வா சைதத்ரிலோகஜ்ஞோ வால்மீகேர்நாரதோ வசः ஸ்ரூயதாமிதி சாமந்த்ர்ய பிரஹிஷ்டோ வாக்யமப்ரவீத். பஹவோ துர்லபாஷ்சைவ யே த்வயா கீர்த்திதா குணாஹ முனே வக்ஷாம்யஹம் புத்வா தைர்யுக்தஷ் ஸ்ரூயதான் நரஹா. ஓகே, அடுத்த ஸ்லோகம். இக்ஷ்வாக்கு இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவோ. இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவோ. இந்த பிர அப்படி வரும்போது எல்லாமே அது சாண்ட்விச் மாதிரி முன்னாலேயும் கொஞ்சம் சேர்ந்துக்கணும், பின்னாலேயும் கொஞ்சம் சேர்ந்துக்கணும். இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனைஹி ஸ்ருதஹா. இங்க விசர்காக்கு அடுத்தாப்புல ஷகாரா, அதனால ஜனைஸ்ருதஹா. இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனைஸ்ருதஹா. இது சின்ன எழுத்து. ராமோ நாம ஜனைஸ்ருதஹா. ரெண்டு எழுத்தா இருக்கு. ஸோ அந்த ரெண்டு சிலபலா இருந்ததுன்னா 8 ஒரு பாதம். நான் நேத்திக்கு அதை சொன்னேன். ஒரு பாதத்தை படிக்கும்போது ரெண்டு சிலபலா சேர்த்து படிக்கிற மாதிரி பிரிச்சு படிச்சோம்னா அனுஷ்டுப் சந்தால பண்ணினதை ஈஸியா படிக்க முடியும். இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனைஸ்ருதஹா. நியத ஆத்மா நியதாத்மா
நியதாத்மா மகாவீர்யோ நியதாத்மா மகாவீர்யோ தீர்கா ஹ்ரஸ்வா குரில் நெடில் அப்படின்னு சொல்லு. நீ குரில் ய குரில் தா நெடில் து மா நெடில். நியதாத்மா மகாவீர்யோ மகாவீயோ ஆலார் நெடில். நியதாத்மா மகாவீர்யோ. ஸோ அந்த குரில் நெடில் அப்படிங்கிறத ஞாபகத்தோடையும் எல்லா எழுத்தையும் தனித்தனியா நீட்டி நீட்டியும் சொல்லணுங்கிறதும் இல்லை. அதை அப்படி படிக்கும்போது அது கேட்கும் போதே நமக்கு புரியும் அது குறிலா நெடிலான்னு. நியதாத்மா மகாவீர்யோ தியுதிமான் து யு இத்து யு நேத்திக்கு அதை சொன்னேன். அந்த மாதிரி இந்த எழுத்து ரெண்டு எழுத்து சேர்ந்த எழுத்து நிறைய சமஸ்கிருதத்துல சாதாரணமா உபயோகிக்கிறதுல இருக்கு. சோ இந்த எழுத்து து இத்தன்னா யு யு யுவன் யு. தியுதிமான் திருதிமான் வஷி. தியுதிமான் திருதிமான் வஷி. மான் மான் அதுல ஸ்வரம் இல்லை. நியதாத்மா மகாவீர்யோ தியுதிமான் திருதிமான் வஷி. வஷி அப்படி சொல்றேன். வஷி அது தீர்க்கமா இருக்கு நெடில். இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனை ஸ்ருதஹ நியதாத்மா மகாவீர்யோ தியுதிமான் திருதிமான் வஷி. இது மூணாவது ஸ்லோகம். அடுத்தது புத்திமான். புத்தி இங்க மகாபிராணம். புத்தி மான். புத்திமான் நீதி மான். புத்தி மான் நீதி மான். 4 2 எழுத்து சலபலா பிரிச்சா ஒரு பாதம் முடிஞ்சது. புத்திமான் நீதிமான் வாக்மி இதோட சேர்ந்து ஒரு பாதம். வாக்மி வாக் மீ தீர்கா வாக்மி. புத்திமான் நீதிமான் வாக்மி. ஸ்ரீமான் சத்ரு சாயா இந்த பச்சை அப்படி ச அழுத்தி சொல்லுவது இது மகாபிராணம் ச. ஸ்ரீமான்ய மஞ்சு அந்த ஞானி அதுல உள்ள ஞ. ஸ்ரீமான் சத்ரு நிபர் ஹணஹா. ஸ்ரீமான் சத்ரு நிபர் ஹணஹா. புத்திமான் புத்திமான் நீதிமான் வாக்மி. ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணஹா. ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணஹா. புத்திமான் நீதிமான் வாக்மி. ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணஹா. விபுலாம்சோ. விபுலாம்சோ மகாபாஹு. இந்த விசர்காவை சொல்லியிருக்கேன். விசர்கா எப்போதும் சொரத்தோட தான் சொல்லணும். சொரம்னா அ ஆ இ ஈ உ உ ஔ அது வரைக்கும். சோ அஹ ஆஹ இஹி ஈஹி உஹு. சோ பாஹு உ உஹு மகாபாஹு அப்படித்தான் அந்த விசர்காவை இங்க சொல்லணும். இத ஒரு பாதமா படிச்சா விபுலாம்சோ மகாபாஹு இது மூணாவது பாதம். கம்பு கிரீவோ மகா ஹனுஹு. கம்பு கிரீவோ மகா ஹனுஹு 2 எழுத்தா சொல்றேன். ஸோ இந்த க அப்படிங்கிறது நடுவில் சாண்ட்விச்சா இங்க இருக்கு. கம்பு கிரீவோ கம்பு கிரீவோ கம்பு கிரீவோ அப்படி கம்பு கிரீவோ அப்படி சொல்லாம கம்பு கிரீவோ அது நடுவுல சாண்ட்விச். இத சரணமா படிச்சா இந்த விசர்காக்கு அப்புறம் கா இருக்கு. கா இருந்தா ஜிஹ்வா மூலியா அப்படி சொல்லியிருக்கேன். அந்த சவுண்ட்ல சொல்லணும்.
विपुलांसो महाबाहुः कम्बुग्रीवो महाहनुः बाहुः कम्बुग्रीवो विपुलांसो महाबाहुः कम्बुग्रीवो महाहनुः बुद्धिमान् नीतिमान् वाग्मी श्रीमान् शत्रुनिबर्हणः विपुलांसो महाबाहुः कम्बुग्रीवो महाहनुः. ओके, அடுத்த ஸ்லோகம். महो रस्को महेश वासो महो रस्को महेश वासो. ஒரு பாதம். महो रस्को महेश वासो गूढ़ மூடன் மூடன் தமிழ்ல மூடன் அப்படி அத மிருதுவா சொல்லிடுறோம், மகாபிராணால சொல்றது இல்லை. தமிழ்ல மூடன் அப்படி சொல்றோம். மூடன் அப்படின்னு மகாபிராணமா அதை சொல்லும். அது மாதிரி गूढ़ गूढ़ जत्रु जत्रु ज गूढ़ जत्रु ररिन्दमः गूढ़ जत्रुररिन्दमः गूढ़ जत्रुररिन्दमः சேர்த்து ராகமா சொன்னா. गूढ़ जत्रुररिन्दमः பிரிச்சு பிரிச்சு 4 சொல்லு மாதிரி சொன்னா. महोरस्को महेश्वासो गूढ़ जत्रुररिन्दमः. ஒரே மூச்சுல ஒரே சரணமா 2 பாதத்தையும் சேர்த்து. महोरस्को महेश्वासो गूढ़ जत्रुररिन्दमः आजानु बाहु बाहुहु. அதுக்கு அடுத்தாப்புல சகாரா இருக்கு. சோ விசர்காக்கு அடுத்தாப்புல சகாரா இருந்தா இஸ் அப்படி சொல்லணும். ஆ ஜானு பாஹுஸ் சு ஷிராஹா. இங்கேயும் விசர்காக்கு அடுத்தாப்புல சகாரா இருக்கு. அதனால ஷிராஸ் அப்படி சொல்லணும். சுல லாட்டஹா. இங்கேயும் விசர்காக்கு அடுத்தாப்புல சகாரா இருக்கு. சுல லாட்டஸ் அப்படி சொல்லணும். சு விக்ரமஹா சுவிக்ரமஹா. சோ இங்க ஒரு 3வது பாதமா சொன்னா. ஆஜானுபாஹு சுஷிராஹ அப்படி பாதமா முடிச்சா ஆஜானு பாஹு சுஷிராஹ. அடுத்த பாதம் சுலலாட்ட சுவிக்ரமஹா விக்ரமஹா. இங்கேயும் வி கிரமஹா அப்படி வி கிரமஹா அப்படி சொல்லாம விக் அங்கேயும் கா கொஞ்சம் சேர்ந்துக்கிறது. கிரமஹா அங்கேயும் கா கொஞ்சம் சேர்ந்துக்கிறது. விக்ரமஹா. சோ இப்ப இதை சரணமா சொன்னா ஆஜானு பாஹு சுஷிரா சுலலாட்ட சுவிக்ரமஹா. எல்லா இடத்துலயும் விசர்கா சகாரா சகாரா சகாரா. 3 இடத்துலயும் இஸ் 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 அப்படி சொல்லணும். ஆஜானுபாஹு சுஷிரா சுலலாட்ட சுவிக்ரமஹா. சோ இத முழு ஸ்லோகம். மஹோரஸ்கோ மகேஷ்வாசோ गूढ़ जत्रुररिन्दमः ஆஜானுபாஹு சுஷிரா சுலலாட்ட சுவிக்ரமஹ. அப்படி இது 5 ஸ்லோகம். இன்னைக்கு 5 ஸ்லோகம் சொல்லி இருக்கிறது. இந்த 5 ஸ்லோகத்தை ஒரு தடவை நான் வாசிக்கிறேன். நடுவில் போட்டு கேட்டுக்கலாம் நீங்க. அதுக்காகத்தான் 2 ஸ்லோகம் இப்படி பிரிச்சு சொல்லி வாசிச்சுன்னு செய்யணும். ஸ்ருத்வா சைத்தத்ரிலோகஜ்ஞோ வால்மீகேர்நாரதோ வசஹ ஸ்ரூயதாமிதி சாமந்த்ர்ய பிரஹிருஷ்டோ வாக்யமப்ரவீத் பஹவோ துர்லபாಶ್ಚைவ யே த்வயா கீர்த்திதா குணாः முனே வக்ஷ்யாம்யஹம் புத்வா தைர்யுக்த ஸ்ரூயதான் நரஹ.
इक्ष्वाकुवंश प्रभवो रामो नाम जनैश्रुतः नियतात्मा महावीर्यो धृतिमान् वशी बुद्धिमान् नीतिमान् वाग्मी श्रीमान् शत्रुनिबर्हणः विपुलांसो महाबाहुः कम्बुग्रीवो महाहनुः महोरस्को महेश्वासो गूढजत्रुररिन्दमः आजानुबाहुः सुशिराः सुललाटः सुविक्रमः. Okay. இதுவரைக்கும் சொன்னது ஓகேயா? யூ வாண்ட் எனிதிங் டு ரிப்பீட்? இல்ல, ஓகே தான். Okay. Then we can go for 5 more sloka. Visarga adukadutapula sakara. So is samassa samas அப்படி சொல்லும். இங்க விசர்கா அதுக்கடுத்தாப்புல சகாரா ஸ்னிக்த. ஸோ ஆரம்பிக்கிற எழுத்து சு, அதனால இங்கேயும் விசர்காவை இஸ் அப்படி சொல்லணும். இங்க விசர்கா அதுக்கடுத்தாப்புல பகாரா ஆரம்பிக்கிற எழுத்து பா, அதனால உபத்மானியா ஸ்னிக்த வர்ணப்ர ஸ்னிக்த வர்ணப்ர அப்படி வர்ணப் நப் அப்படி அந்த உபத்மானியான்னு சவுண்டு சொல்லியிருக்கேன். பீன வக்ஷா விஷாலாட்சோ லக்ஷ்மிவான் சுபலக்ஷணா. இங்க ஒரு அனுஸ்வார விசர்கா ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ இத முதல் பாதம் சமவிபக்தாங்கா. பாதமா கூட படிக்கலாம், அது தப்பில்லை. ஆனா சரணமா படிக்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டு அப்படின்னு. சம விபக்த அங்கஹ சம விபக்தாங்கஹ. விபக்த அங்கஹ சந்தி விபக்தாங்கஹ அப்படி இருக்கு. சம விபக்தாங்கஹ ஸ்னிக்த சு நி இக் த மகாபிராண ஸ்னிக்த வர்ண பிரதாபவான் பிரதாபவான். ஸோ தமிழ்ல சொல்றோம் உன் பிரதாபங்கள்லாம் நிறுத்து அப்படி. உன் பிரதாபம் அதேதான் பிரதாபவான். சம விபக்தாங்க ஸ்னிக்த வர்ண பிரதாபவான். ஸோ சரணமா படிச்சா இந்த விசர்கா சகாரா, இந்த விசர்கா சகாரா, இந்த விசர்கா உபத்மானியா. சம விபக்தாங்க ஸ்னிக்த வர்ண பிரதாபவான். ஸோ இதை மொத்தமா சம விபக்தாங்க ஸ்னிக்த வர்ண பிரதாபவான். ஸோ நம்ம அப்படி ஸ்லோவா மெதுவா சொல்லியுமே பாஸ் பண்ணி அடுத்த வார்த்தையை ஆரம்பிச்சு அப்படி பிரிச்சு நிதானமா படிக்கலாம். சம விபக்தாங்க ஸ்னிக்த வர்ண பிரதாபவான். பீன வக்ஷா ரெண்டு எழுத்து. பீன வக்ஷா விஷாலாக்ஷோ பீன வக்ஷா விஷாலாக்ஷோ மூணாவது பாதம். லக்ஷ்மி வாஞ் சுப லக்ஷணஹ சுப லக்ஷணஹ. சுபலக்ஷணம் அப்படி தமிழ்லையும் சொல்றோம். சுபம், அந்த ஷூ தான் இங்க சு அப்படி எழுதியிருக்கு. அது சமஸ்கிருத சந்தி பிரகாரம் இப்படி வரும். அதனால சோ பீன வக்ஷா விஷாலாக்ஷோ லக்ஷ்மிவான் சுப லக்ஷணஹ. லக்ஷ்மிவான் சுப லக்ஷணஹ. பீன வக்ஷா விஷாலாக்ஷோ லக்ஷ்மிவான் சுப லக்ஷணஹ. முழு ஸ்லோகத்தை படிச்சா சம விபக்தாங்க ஸ்னிக்த வர்ண பிரதாபவான். பீன வக்ஷா விஷாலாக்ஷோ லக்ஷ்மிவான் சுப லக்ஷணஹ. முழு ஸ்லோகம். ஓகே.
தர்மஜ்ஞः இங்க விசர்கா கர்த்தாப்புல சகாரா. சோ தர்மஜ்ஞ சத்யசந்தஷ்ச இது முதல் பாதம். தர்மஜ்ஞ சத்யசந்தஷ்ச இந்த எழுத்து ஞாபகம் வச்சுக்கணும். இஷ்ச ஷு ச இந்த ரெண்டு எழுத்தும் சேர்ந்து இருக்காங்க. இஷ்ச த மகாபிராணம், த தர்ம மகாபிராணம். தர்மஜ்ஞ சத்யசந்தஷ்ச முதல் பாதம். பிரஜானாஞ்ச ஹிதே ரதஹ இங்கே சின்னது ரெண்டு ரெண்டு எழுத்தாத்தான் இருக்கு. அனுஸ்வாராக்கு அடுத்தாப்புல ச இருக்கு. சோ காங்க சங்க சோ சங்க இந்த அனுஸ்வாரத்தை ஞ மாதிரி சொல்லணும். பிரஜானாஞ்ச ஹிதே ரதஹ தர்மஜ்ஞ சத்யசந்தஷ்ச பிரஜானாஞ்ச ஹிதே ரதஹ यशस्वी वी दीर्घ यशस्वी ज्ञान संपन्नः संपन्नः पन्नः पन्नः संपन्नः ज्ञान संपन्नः यशस्वी ज्ञान संपन्नः இது மூணாவது பாதம். சுச்சிர் இந்த அது மேல இருக்கு. இப்படி ஒரு கொக்கி மாதிரி இருந்தா அது இர் அப்படின்னு பார் அப்படிங்கிற அந்த இர். சுச்சிர் வஷ்யா இங்க விசர்கா அப்புறம் சகாரம். சோ இஸ் சுச்சிர் வைஷ்ய சமாதிமான் சமாதிமான் சுச்சிர் வஷ்யஸ். சோ இப்படி பிரிச்சு வச்சுட்டோம்னா பாதமா படிக்கிறது ஈஸி. சுச்சிர் வஷ்ய சமாதிமான் சரணமா படிச்சா யசஸ்வி ஞான சம்பன்ன சுச்சிர் வஷ்ய சமாதிமான் இந்த விசர்கா அடுத்தாப்புல ஷகாரா. சோ சாந்தி சாந்தி அந்த மாதிரி இஷ்ன்னு இங்க சொல்லணும். यशस्वी ज्ञान संपन्न शुचिर्वश्य समाधिमान धर्मज्ञ सत्यसंधश्च प्रजानांच हिते रतः यशस्वी ज्ञान संपन्न शुचिर्वश्य समाधिमान. ओके, அடுத்த ஸ்லோகம். प्रजापति समहा विसर्गा அடுத்தாப்புல ஷகாரா. சோ சமஷ் அந்த ஷ ந இஷ் ச ந இஸ். பிரஜாபதி சமஷ் ஸ்ரீமான் இது சின்ன எழுத்து. இதுல மகாபிராணா ஒண்ணும் இல்லை. பிரஜாபதி சமஷ் ஸ்ரீமான் இது முதல் பாதம். பிரஜாபதி समश श्रीमान धाता धाता धा महाप्राण रिपु निषूदनः निषू ऊ दीर्घ रिपु उ ह्रस्व रिपु कुरिल निषू अंग नेडिल धाता रिपु निषूदनः धाता रिपु निषूदनः சேர்த்து வேகமா படிச்சா धाता रिपु निषूदनः प्रजापति समः श्रीमान् धाता रिपु निषूदनः இது முழு சரணம் ரெண்டு பாதமும் சேர்த்து. प्रजापति समः श्रीमान् धाता रिपु निषूदनः. அடுத்த பாதம் ரக்ஷிதா ஜீவ லோகஸ்ய இது ஒரு பாதம். ரக்ஷிதா ஜீவ லோகஸ்ய ராகமா ரக்ஷிதா ஜீவ லோகஸ்ய ரக்ஷிதா ஜீவ லோகஸ்ய அப்படி அதை பிரிச்சு படிக்கணும்.
தர்மஸ்ய பரிரக்ஷிதா. சில இடத்துல அந்த ரெண்டு சிலபலா பிரிச்சா சரியா இருக்கும். சில இடத்துல அப்படி ரெண்டு சிலபலா பிரிச்சா அந்த அந்த சொல்ல கேட்கும் போதே அந்த சொல்லோட அர்த்தம் புரியுற மாதிரி அப்படி பிரிச்சா அந்த இது வராது. அது தமிழ்ல நம்ம ஸ்கூல் படிக்கும் போது வாத்தியார்லாம் திட்டுவார். சுக்கு மிளகு திப்பிலி அப்படி பிரிச்சு எழுதாம சுக்குபி லகுதி இப்பிலி அப்படி நம்ம பிரிச்சு படிச்சோம்னா கேட்கிறவாளுக்கு அது என்னதுன்னே புரியாது. முதல்ல அது தமிழ்ல பேசினாலுமே அந்த தமிழ் புரியாது. ஏன்னா பேசும்போது சொல்லா பேசுறோம்னா தான் அந்த சொல்ல தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால சில இடங்கள்ல தர்மஸ்ய தர்ம இஸ்ய அப்படி பிரிக்காம தர்மஸ்ய பரிரக்ஷிதா பரிரக்ஷிதா அப்படி பிரிக்காம பரிரக்ஷிதா. ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா. இது ரெண்டாவது சரணம். பாதம் பாதமா ஒரு தரம் சொல்றேன். பிரஜாபதி சம ஸ்ரீமான் தாத்தா ரிபுநிஷூதனஹ ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா. ஸ்லோகம் முழுசா படிச்சா பிரஜாபதி சம ஸ்ரீமான் தாத்தா ரிபுநிஷூதனஹ ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா. அப்படி அடுத்த போர்ஷன் ஈஸி தான். ரக்ஷிதா ஸ்வஸ்ய இஸ்வ ஸ்வ ஸ்வயம் அப்படி சொல்ல ஸ்வயம்பூ அப்படி சொல்றோம். ஸ்வயம்பூ லிங்கம் ஸ்வயம் ஸ்வ ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வ ஜனஸ்ய ச ரக்ஷிதா. ஸோ இந்த முதல் சரணம் ஈஸி. ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா அப்படி கேப் விட்டு படிக்க கூடாது. அந்த 8 அக்ஷரங்கள் அப்படி படிக்கிற அந்த ஸ்பீடோட ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய ச ஸ்வஜனஸ்ய ச அப்படி சேர்த்து எழுதின மாதிரி நான் படிக்கிறேன். ஆனா ஸ்வஜனஸ்ய ச அப்படி இங்க இடம் விட்டு இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. சில இடத்துல படிக்கும்போது அப்படி சேர்த்து படிக்கணும். ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. முதல் சரணம். வேத வேதாங்க தத்வஜ்ஞோ 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 வேத வேதாங்க தத்வஜ்ஞோ வேத வேதாங்க தத் தத் அங்க ஒரு தானா புள்ளி இருக்கு, துவ அங்க ஒரு தானா புள்ளி இருக்கு. இந்த இடத்துல 2 தானா இருக்கு. இத்து இத்துன்னு 2 இருக்கு. த இத்து இத்து வ தத்வ அப்படி எழுதிருக்கு. வேத வேதாங்க தத்வஜ்ஞோ தனுர் தனுர் இந்த மேல கொக்கி இருக்குன்னு சொன்னேன். வேதே தனுர்வேதா. தனுர்வேதா அப்படின்னா அந்த வில்லு அம்பு, அதுல அர்ஜுனன் தனுர்வேதத்துல கெட்டிக்காரன், அந்த தனுர்வேத. ச நிஷ்டிதா த த இந்த ட மகாபிராணம். கர்க்கஷா ஆனா மகாபிராணா. மகாபிராணா கர்க்கஷத்திலையும் இருக்கு, மிருதுலையும் இருக்கு. த மூடன் த அது மிருது ஆனா மகாபிராணா. நிஷ்ட வசிஷ்ட த கஷ்ட அந்த மாதிரி ஜேஷ்ட அந்த த அது மகாபிராணம். நிஷ்டிதா வேத வேதாங்க தத்வஜ்ஞோ தனுர்வேதே ச நிஷ்டிதா. தனுர்
வேதே ச நிஷ்டிதஹா. நிஷ்டிதஹா இது தனியா பிரிக்க கூடாது. நிஷ்டிதஹா நிற்பவன் அப்படின்னு. நிற்பவன் அப்படி தனியா எப்படி தமிழ் அதை பிரிச்சு படிச்சா மீனிங் வராதோ, நிற்பவன் நடப்பவன் அதை சேர்த்து படிக்கணும். அது மாதிரி நிஷ்டிதஹா. வேத வேதாங்க தத்வஜ்ஞோ தனுர்வேதே ச நிஷ்டிதஹா. ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. வேத வேதாங்க தத்வஜ்ஞோ தனுர்வேதே ச நிஷ்டிதஹா. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 15வது ஸ்லோகம். இன்னைக்கு இதோட 15 ஸ்லோகம். 10 ஸ்லோகம் நேற்றுக்கு 5ல் ஆரம்பிச்சிருக்கோம். 10 இதை நான் அப்படி சொல்லி கொடுத்து அடுத்த நாள் நீங்க அபியாசம் பண்ணி அதுல கரெக்ஷன் இருந்தா தான் அதை சொல்லணும். அது சரியா சொன்னா ஓகே, 1-2 அக்ஷரம் உச்சாரணம் சரியில்லைன்னா அது போக போக வரும். அதனால அதை நான் ரொம்ப கரெக்ட் பண்றது இல்லை. ரொம்ப தப்பு தப்பா வாசிச்சோம், பிரிச்சு வாசிக்கிறதுல தப்பு, அந்த மாதிரி மகாபிராண அல்ப பிராண தப்பு, அனுஸ்வார விசர்கா தப்பு, அந்த மாதிரி இருந்தா தான் கரெக்ஷன் பண்றதுக்கு அவகாசம் இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த 10 ஸ்லோகத்தை படிக்கலாம். ஓகே. சர்வ சாஸ்திர அர்த்த தத்வஜ்ஞா, இப்படி வார்த்தையை சேர்த்து எழுதியிருக்கு ஒரே பாதம். சர்வ சாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா. சர்வ சாஸ்திரார்த்த, சாஸ்திர அர்த்த இது ரெண்டையும் சேர்த்து சொன்னா சாஸ்திரார்த்த. சர்வ சாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா. இந்த த இது மகாபிராணம், கர்க்கஷா ஆனா மகாபிராணம். சர்வ சாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா முதல் பாதம். ஸ்மிருதி ஸ்மிருதி, ஸ்மிருதி ஸ்மிருதிமான் பிரதி பானவான். இது சிம்பிளா இருக்கு. பா அது ஒண்ணுதான் மகாபிராணம், மிச்சதெல்லாம் அல்ப பிராணம். ஸ்மிருதிமான் பிரதி பானவான், ஸ்மிருதிமான் பிரதி பானவான், ஸ்மிருதிமான் பிரதி பானவான், ஸ்மிருதிமான் பிரதி பானவான் சேர்த்து இப்படி படிச்சா அது முழு சொல்லாவே கேட்கும். விசர்கா அடுத்தாப்புல சகாரா, அதனால இங்க இஸ்ன்னு சொல்லணும் சரணமா படிக்கும் போது. சர்வ சாஸ்திரார்த்த தத்வஜ்ஞ ஸ்மிருதிமான் பிரதி பானவான். சர்வ சாஸ்திரார்த்த தத்வஜ்ஞ ஸ்மிருதிமான் பிரதி பானவான். சர்வ லோக பிரியஹா. இந்த ப்ர சொல்லியிருக்கேன். ப்ர எப்போதுமே சாண்ட்விச் மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது பழக்கம். சர்வ லோக பிரியஹா, லோக பிரியஹா அப்படி, லோக பிரியஹா அப்படி சொல்லலாம். லோக பிரியஹா, லோகப்பிரியம் அப்படி, அது அப்படி சொல்றது வழக்கம். அதனால சர்வ லோக பிரியஹா. சாது சாதுஹு அது வரைக்கும் முதல் பாதம். சமஸ்கிருதத்துல ஸ்லோகங்கள் சில நேரத்துல பாதம் பாதமா தெரியும் தனியா, சில நேரத்துல ஒரு பாதமும் இன்னொரு பாதமும் சேர்ந்து நடுவுல சப்தமா இருக்கும். அப்ப அதை பாதமா பிரிக்கும் போது அந்த இடத்துல சந்தி எல்லாம் இருக்கும், அந்த சந்தியெல்லாம் பிரிக்கணும் நம்ம. சோ அப்ப அதுல இல்லாத எழுத்துல நான் சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அது சந்தினால அப்படி இருக்கு. சாதுஹு விசர்கா அதுக்கு அடுத்தாப்புல உள்ள வார்த்தைகள்னால சந்தினால இங்க ரா அந்த மாதிரி இருக்கு. ரா சாது ர ர அப்படி, ரவி ரவி அப்படிங்கிற ர அதுல இருக்கு இது. ஆனா இது முதல் பாதம் இங்க முடியறது. சர்வலோக பிரிய சாதுஹு, சாதுஹு விசர்காவா சொன்னா சாதுஹு. அதுக்கப்புறம் ஆ அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது அடுத்த பாதம். அதீனாத்மா விசக்ஷணஹா. அதீநாத் மா, அதீனாத்மா விசக்ஷணஹ, விசக்ஷணஹ. சர்வலோக
பிரிய சாதுரதீனாத்மா விசக்ஷணஹ. சரணமா படிச்சா, பாதமா படிச்சா மூணாவது பாதம் சாதுஹு வரைக்கும் இருக்குது. சர்வலோக பிரிய சாதுஹு, பிரியஸ்ஸா, இந்த விசர்கா சா ஸ் அப்படி சொல்றேன். அதீனாத்மா விசக்ஷணஹா. அப்படி பிரிச்சு பாதம் பாதமாகவும் ஸ்லோகங்களை படிக்கலாம். நான் அதை 1-2 தரம் திருப்பி ரிப்பீட் பண்றேன். அதுவும் இல்லாம பாடம் நடத்தும் போது சமஸ்கிருதத்துல பொதுவா புனருக்தி தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம். தோஷம்னா நம்ம மிஸ்டேக்கு, தப்பு அப்படிலாம் கிடையாது. ஷார்ட் ஃபால் தோஷம் அப்படின்னு சொன்னா there is some short fall, it is not up to the mark அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி. புனஹா உக்தி, புனஹா உக்தினா மறுபடியும் சொல்வது, திருப்பி திருப்பி சொல்றான், சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றான் அப்படிங்கிறது புனருக்திஹி. சமஸ்கிருதத்துல புனருக்திஹி, சொன்னதை திருப்பி சொல்வது. சொன்னவாளே சொன்னதை திருப்பி சொல்றது, நான் சொல்றத அடுத்தவா திருப்பி சொல்றது அது பாடம். நான் சொன்னதை நானே திருப்பி திருப்பி சொல்றதுங்கிறது புனருக்திஹி. அத ஒரு தோஷம் அப்படின்னு காவியம் எழுதும்போது, பாடங்கள் சாஸ்திரம் சூத்திரம்லாம் எழுதும்போது சொன்னதையே திருப்பி திருப்பி அதுல இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வரியும் புதுசு புதுசா இருக்கணும், சொல்லாதது இருக்கணும், அது எழுத்துல. ஆனா பாடம் படிப்பிக்கும் போது 1, 2, 3 தரம் சொல்லி சொல்லி பாடம் நடத்துறது வழக்கம். அதனால அந்த இடத்துல இந்த புனருக்தி தோஷம்னு அதுக்கு கிடையாது. அப்படி நமக்கு ஒரு ஒரு இது கொடுத்துருக்கு, ரிலீஃப். அதனால 1க்கு 2 தரம் நான் திருப்பி சொன்னாலும் திருப்பி சொல்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப கவனம் கொடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். அதே மாதிரி நம்ம அடுத்த வாழ்க்கும் அதை சொல்லி கொடுக்கணும் அப்படி. ஓகே, ஸோ இப்போ இத சரணமா வாசிச்சா, சர்வலோக பிரிய சாதுரதீனாத்மா விசக்ஷணஹ. சாதுரதீனாத்மா, சாதுரதீனாத்மா, அப்படி 3 வார்த்தையா அதை நான் 3 சொல் மாதிரி பிரிச்சிருக்கேன். சர்வலோக பிரிய சாதுரதீனாத்மா விசக்ஷணஹ. ஸ்லோகமா முழுசா படிச்சா, சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞ ஸ்மிருதிமான் பிரதிபானவான் சர்வலோக பிரிய சாதுரதீனாத்மா விசக்ஷணஹ. ஓகே, ஸோ இந்த 5 ஸ்லோகத்தையும் இன்னொரு தரம் படிக்கிறேன். 10லிருந்து 15, 11லிருந்து 15. समविभक्तांग स्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षा विशालाक्षो लक्ष्मीवाञ्छुभलक्षणः धर्मज्ञः सत्यसन्धश्च प्रजानाञ्च हिते रतः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वश्यः समाधिमान् प्रजापति समः श्रीमान् धाता रिपुनिषूदनः रक्षिता जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्य च रक्षिता वेद वेदांग तत्वज्ञो धनुर्वेदे च निष्ठितः सर्वशास्त्रार्थ तत्वज्ञ स्मृतिमान् प्रतिभानवान् सर्वलोक प्रिय साधुरदीनात्मा विचक्षणः. நான் 2 தரம் முதல் 6லிருந்து 10, 11லிருந்து 15 அந்த மாதிரி 2 தரம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு 10 ஸ்லோகம் நான் சொல்லியிருக்கேன். இந்த 10 ஸ்லோகத்தையும் இன்னொரு தரம்னா முழுசா வாசிக்கிறேன். முழுசா நீங்க மறுபடியும் அதை கேட்கலாம். உங்களோட பிராக்டிஸ் இதையும் கவர் பண்ணிக்கிற மாதிரி. ஸ்ருத்வா சைத்த்ரிலோகஜ்ஞோ வால்மீகேர்நாரதோ வசஹ ஸ்ரூயதாமிதி சாமந்த்ர்ய பிரஹிருஷ்டோ வாக்யமப்ரவீத்
बहवो दुर्लभाश्चैव ये त्वया कीर्तिता गुणाः मुने वक्ष्याम्यहं बुद्ध्वा तैर्युक्तः श्रूयतान्नरः इक्ष्वाकुवंशप्रभवो रामो नाम जनैः श्रुतः नियतात्मा महावीर्यो धृतिमान् वशी बुद्धिमान् नीतिमान् वाग्मी श्रीमान् शत्रुनिबर्हणः विपुलांसो महाबाहुः कम्बुग्रीवो महाहनुः महोरस्को महेश्वासो गूढजत्रुररिन्दमः आजानुबाहुः सुशिराः सुललाटः सुविक्रमः समः समविभक्ताङ्गस्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षा विशालाक्षो लक्ष्मीवाञ्छुभलक्षणः धर्मज्ञः सत्यसन्धश्च प्रजानाञ्च हिते रतः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वश्यः समाधिमान्. சில நேரம் இப்படி மூச்சு நமக்கு குறைஞ்சி போறது அப்படின்னா நடுவுல மூச்சு எடுத்துக்கணும். சில நேரம் அந்த மூச்சை பிடிச்சு சொல்றோம். சில அதுக்குதான் அந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு முன்னால அந்த மகா பிராணா அல்ப பிராணா அது அப்படிங்கும்போது பிராணா நம்மள்கிட்ட இருக்காது அதை சொல்றதுக்கு. ஸோ அந்த இடத்துல நமக்கு விட்டு போகும். அதனால ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லும் போது லேசா அப்படி மூச்சை எடுத்துக்குது. धर्मज्ञ सत्यसन्धश्च प्रजानाञ्च हिते रतः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वश्यः समाधिमान् प्रजापति समः श्रीमान् धाता रिपुनिषूदनः रक्षिता जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्य च रक्षिता वेद वेदांग तत्त्वज्ञो धनुर्वेदे च निष्ठितः सर्वशास्त्रार्थ तत्त्वज्ञ स्मृतिमान् प्रतिभानवान् सर्वलोकप्रिय साधुरदीनात्मा विचक्षणः. ओके, இதுல முதல் 5 ஸ்லோகத்துல வால்மீகி முனிர் நாரதர்கிட்ட கேட்கிறார், இப்படிப்பட்ட குணங்களோட ஒருத்தர் இருக்காரா, உங்களுக்கு தெரியுமா? நீங்க 3 லோகம் சஞ்சாரம் பண்றவா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு பல குணங்களை அவர் கேட்கிறார். நாரதர் சந்தோஷமா, நீங்க கேட்ட ஒரு குணம் இருக்கிறதே ரொம்ப அபூர்வம், ஆனா நீங்க கேட்டதும் நான் தெரிஞ்சின்றதுமா பல குணங்களோட சேர்ந்த ஒருத்தர் இருக்கா, அவரை பத்தி சொல்றேன் அப்படின்னு இந்த 6வது ஸ்லோகத்துல இருந்து 19வது 17 18 அது வரைக்கும் ராமனோட குணங்களை சொல்ற மாதிரி இருக்கு. இந்த 7வது ஸ்லோகத்துல ஸ்ருத்வா வால்மீகே நாரதா வச்சா, சோ வால்மீகி சொன்னதை கேட்டுட்டு கேளுங்கோ அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறது 6வது ஸ்லோகத்துல உள்ள அர்த்தம். அதுல 7ல இருந்து 15 நம்ம பார்த்தோம், இன்னைக்கு 16 17 18. ஓகே, சோ 19வது ஸ்லோகம் வரைக்கும் ராமரோட பலவிதமான குணங்களை இதுல சொல்லி இருக்கு. அதுல நம்ம 15 ஸ்லோகம் வரைக்கும் இன்னைக்கு பார்த்திருக்கோம். இதை நம்ம பாராயணம் பண்ற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் 16ல இருந்து மேல படிப்போம். நம்ம அது கேட்கணும்னா கேளு, இல்லாட்டா இன்னைக்கு கிளாஸ் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.